நான் ஸ்டேடியா தான் இருக்கேன். என்னங்க இது? ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஓ மை காட். இந்த நிலைமையில நீங்க ஜீப் ஓட்டிட்டு வந்தீங்க? நான் விஸ்வநாதன், உலகத்தோட நாதன்னா. அப்படின்னா இந்த ஜீப் இல்ல, எல்லா வண்டிகளும் என் கைப்பட்டதும் தன்னால ஓடணும். வேண்டாம், வீர வசனம் வேண்டாம். நீ அகில உலகத்துக்கே விஸ்வநாதனாய் இருந்தாலும் இந்த பிரான்சிஸ் இல்லன்னா நீ ஜெயில இருந்திருப்ப இல்லையா ஓமனா? நீங்க ரெண்டு பேரும் நல்ல போதையில இருக்கீங்க. நோ ஆர்குமெண்ட்ஸ். பாய் எந்த தடவை மன்னிச்சிடுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கெஸ்ட் ஹவுஸுக்கு வரல, அப்புறம் நான் இங்க வரமாட்டேன். கண்டிப்பா வருவேன், நாங்க வருவோம். நாங்க தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரோம்னு சொன்னோம்ல, கண்டிப்பா வருவோம். இந்த நிலைமை நீங்க எப்படி போவீங்க? நான் போறேன். நாளைக்கு உனக்கு கோர்ட் இருக்குல்ல, நீ போய் படுத்துங்க. கோர்ட்டையும் சட்டத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒழுங்கா போ. நீங்க இப்ப போக வேண்டாம் விசு. I am perfectly all right. Good night. குட் நைட். பாய். வாங்க. வாமண்ணா, வாமண்ணா வா. நீ சனிக்கிழமை வீட்டுக்கு வா, ஒரு டூர் போறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில போகணும். எங்க போறீங்க அங்கிள்? எங்க போறேன்னு இப்ப சொல்ல மாட்டேன், ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே. ஐயோ அங்கிள், சண்டே என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. நாங்கெல்லாம் அங்க போறதா பிளான் பண்ணிருக்கோம். நான் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன், ஆனா உங்க அக்கா தான் வருத்தப்படுவான். டூர் போறத தள்ளி வச்சுக்கலாம். எஸ்கேஷன் போறதுக்கு அக்கா என்ன விடவே மாட்டாங்க அங்கிள். எனக்கு அந்த மாதிரி போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எஸ்டேட் வச்சிருக்கான், அங்க எப்ப வேணாலும் போலாம். நான் உங்க அக்கா கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, பை பை. என்னப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், உள்ள வாங்க. ஹலோ ஹலோ சார், வாங்க ஹலோ. வாங்க. நம்ம எஸ்டேட்ல அடிச்ச காடை கவுதாரிங்க, சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். காடைக்கறினா எனக்கும் ஓமனியக்கும் ரொம்ப பிடிக்கும், அது அப்படியே என்கிட்ட கொடு. என் தங்கச்சி இருக்காளே, அவளுக்கு இந்த எஸ்டேட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி காட்டுல இருக்கிறது இவன மாதிரி அயோக்கியங்களுக்கு தான் பிடிக்கும். யோ அட்வொகேட், உனக்கு திருடங்களையும் கொள்ளக்காரங்களும் வேற யார தெரியும்? அவங்க இல்லனா இந்த அட்வொகேட்ட பத்தி யாருக்கு தெரியும்? உங்க நான் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறேன். அப்படின்னா என்கிட்ட சேலஞ்ச் பண்ணு. நான் அடிக்கிற அளவுக்கு தண்ணி உன்னால அடிக்க முடியுமா? Why not? நீ குடிக்கிறத விட ஒரு பெக் அதிகமாவே குடிச்சு காட்டுறேன். I am Francis டா, Francis. வேண்டாம் விசு, விளையாட்டு பேச்சு வெளியா போயிடும். நீ பேசாம இரு. இந்த அட்வொகேட் பிரான்சிஸ தோக்கடிக்கிறது வரைக்கும் யாரும் பாருங்க. பிரான்சிஸ், சும்மா வில்லன் காட்டாதா? நான் பந்தயம் காட்டுறேன். பேப்பர் பேனா விட உனக்கு நான் எழுதி தரேன். ஐயோ வேண்டாம், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கொடுங்க, போதும். எனக்கு வேண்டாம். குடி பரவாயில்ல, குடி. இந்த ஆப்பிள் ஆப்பிள் ஐயோ இது சாப்பிடு, சாப்பிடு. வேண்டாம். ஓமண்ணா, கிராம கொட்டிடுச்சா? சாரி ஓமண்ணா, சாரி. பால் சாப்பிடுங்க. வச்சுட்டு போ.
ம். ம். காலையில எந்திரிச்சா கோச்சுக்கு போயிடுறீங்க, லேபுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நடுவுல என்ன கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கமான் டியர். ம். ஷாம்லா, உனக்கு ஆர்டர் வந்துடுச்சு. நாளைக்கு இந்த கோர்ட்ல நீ அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ண போற. இந்த கோர்ட்னா வேண்டாம் டாடி. நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். பணத்தை வச்சுதான் அவன் நீதியை விலைக்கு வாங்கிட்டான். இப்ப உனக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னும் பல பேர் இருக்கலாம். நீ அவங்களுக்காக கோர்ட்ல வாதாடி ஜெயிக்கணும். பெரிய வக்கீல் நீ பேர் எடுக்கணும். சட்டத்திடம் தப்பிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சட்டத்தை மூலமா இல்ல உன் திறமையை வச்சு. அதை பார்த்த பிறகுதான் என் உயிர் போகும். டாடி, நாளைக்கு நீ அட்வொகேட்டா கோர்ட்டுக்கு போற. ஓகே டாடி. என்னங்க என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா வரீங்க? இந்த அட்வொகேட் பிரான்சிஸ் முதல் தடவையா இன்னைக்கு கோர்ட்ல தலை குனிஞ்சிட்டு. வாங்க. பாத்து. எல்லாத்தையும் மறக்கணும். நான் இப்ப குடிக்கணும். கெட் மீ சம் லார்ஜ். இது பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. முதல் தடவையா நான் தோத்துட்டேன். யாரோ என்னை ஏமாத்திட்டாங்க. என்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாமே சரியா இருந்தது. நான் எப்படி தோத்தேன்னு எனக்கே தெரியல. நான் தோக்கல. அந்த நீதி தேவதையே தோத்துட்டா. நோ, ஐ கான்ட் பிலீவ் இட். ஹலோ டாக்டர். உட்காருங்க. எவ்வளவு நாளா இந்த பழக்கம் இருக்கு? மூடு சரியில்லைன்னா அப்பப்ப குடிப்பேன். நான் அதை பத்தி கேட்கல. ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸா? ஆமா, தூக்க மாத்திரை சாப்பிட்டதுனால உங்க பிளட் கெட்டு போயிருக்கு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அப்செட் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இந்த டேப்லெட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் செக்கப்புக்கு வாங்க. இனிமே தூக்க மாத்திரை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. வர டாக்டர். நீங்க எவ்வளவு நாளா தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன ஏதோ யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, சரியான தூக்கம் இல்ல. நீ பாலை வச்சுட்டு போ, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்.
உடனே போலீஸ்க்கு போன் பண்ணு. நான் சொல்லி கொடுத்ததை அப்படியே சொல்லு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஹலோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அட்வொகேட் பிரான்சிஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. கான்ஸ்டபிள், வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண. நான் இந்த கேஸ்ல தோத்தா தற்கொலை பண்ணிக்குவேன். ஓ மை காட், இட்ஸ் a genuine suicide. சார், நம்ம வக்கீல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. பாருங்க சார்.